Hello everyone. Here we are going to see about Timetracker, one of the application. இது வந்து ஈபிலிட்டியோட டைம் ட்ராக்கர் வந்து இங்கே பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து ஹோம் பேஜ் ஒன் செகண்ட் இதுதான் வந்து ஈபிலிட்டி டைம் ட்ராக்கரோட ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் ட்ராக்கர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ஒர்க்கிங் டைமை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் மெயினாக யூஸ் ஆகுது. எப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ முடிக்கிறாங்க, இடையில இன்கேஸ் பிரேக் எடுத்தால் அந்த டைம், ப்ளஸ் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம ஒன்ஸ் கிளாக்இன் கொடுத்துட்டோன்னா நம்மளோட டைம் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ எப்படி டே பை டே இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இதை எப்படி பில்லபிள் ஹவர்ஸாக மாற்றுறாங்க, அண்ட் தென் அந்த எம்ப்ளாயியோட க்ரோத் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே அது கூட இன்னும் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கேயே நம்மளுக்கு மெசேஜஸ் ஏதாவது வேணும்னா இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குரூப் ஆஃப் டீம் இருக்குல்ல, அந்த டீமோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட டைம் என்ட்ரி இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து டைம் ஆஃப் இருக்குது. டைம் ஆஃப் மீன்ஸ் லீவ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ரூவல்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேஷ்போர்ட். நான் வந்து இப்போ டேஷ்போர்டில் தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஹவர்ஸ் பர் ஒர்க்கர் இருக்குது, டைம் என்ட்ரி ஸ்டேட்டஸ் இருக்குது, அண்ட் தென் மெசேஜஸ் இருக்குது. இதை வந்து நான் வந்து வேணுங்கிறப்ப எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது எனக்கு இதில் வேணாம் அப்படின்னா இந்த இன்ட்டு மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணால் அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இங்கே சேவ் கொடுத்துட்டோன்னா வந்துட்டு இப்போ நான் மெசேஜஸ் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹோம் பேஜில் டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜஸ் அந்த பிளாக் வந்து எனக்கு இருக்காது. இன்கேஸ் அடிஷ்னலாக எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடு விட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா டைம் கார்டு வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு அந்த டைம் கார்டு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா ஹவர்ஸ் பர் ஒர்க்கர். இப்போ நம்மளோட ஒர்க்கர் அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டைம் என்ட்ரி ஸ்டேட்டஸ், அந்த எம்ப்ளாயோட டைம் என்ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ ஒர்க்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ரிஜெக்டட் ஹவர்ஸ் என்ன, அவங்க சப்மிட் பண்ணி இன்னும் அப்ரூவ் பண்ணாதது எத்தனை ஹவர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஆல் ஒர்க்கர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க்கர்ஸோ அவங்களோடது நம்ம இங்கே ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அகெயின் டேட் வைஸ் இங்கே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இது வந்து டைம் கார்டும் வந்துட்டு சேம் ஆஸ் அது மாதிரி தான். இங்கேயே நம்ம கிளாக்இன் கொடுத்துட்டு இங்கே எந்த கஸ்டமருக்கு எகென்ஸ்டாக அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ண போகிறாங்க, என்ன ப்ராஜெக்ட், இங்கே சர்வீஸ் ஐட்டம்ங்கிறது எதுவும் இல்லை, ப்ராஜெக்ட் இட்ஸ் லைக் எ ப்ராஜெக்ட் தான். ஸோ என்ன சர்வீஸ் ஐட்டம்னு செலக்ட் பண்ணிவிட்டு கிளாக்இன் கொடுத்துட்டா இங்கே டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டைம் கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுங்கிறத நாம் வந்து ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தோன்னா க்ரியேட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஷார்ட்கட் மாதிரி. ஏதாவது நம்மளுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், இந்த க்ரியேட்டில் போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டைம் என்ட்ரி வந்து இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஒரு டைமு என்ட்ரிஸில் போய் டைம் என்ட்ரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த க்ரியேட்லேயே போய் டைம் என்ட்ரி கொடுத்துட்டு
என்ன டைம் என்ட்ரி, நம்மளோட எம்ப்ளாயி நேமு, கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணுறோம் அதோட ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் இன் டைம், அண்ட் தென் டியூரேஷன், டைம் அவுட் இதெல்லாம் கொடுத்துட்டு டைம் என்ட்ரி கொடுத்துரும். இது வந்து ஆக்சுவலாக மேனுவல் டைம் என்ட்ரி, நாம் அந்த எம்ப்ளாயியே போடுறது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டோம்னா அது வந்து சேவ் ஆகிடும். தென் இன்னொன்று வந்து இங்கே வந்து டைம் கார்டு இருக்குது. டைம் கார்டுன்னு வந்துட்டு கிளாக்இன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து ஸ்டார்ட் ஆகி கிளாக் ஆகிட்ருக்கும். ஸோ இது ஒரு டைம் என்ட்ரி இருக்குது, இது ஒரு டைம் என்ட்ரி இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் டைம் என்ட்ரி இருக்குது. இது வந்து மேனுவலாக நாம் டைம் செட் பண்ணுறது டைம் என்ட்ரியில். டைம் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கிளாக்இன் கொடுத்துட்டோன்னா இட்ஸ் டைம் கெட்ஸ் ரன்ஸ். So when we finish we just clock out. So that is different and this one is different. This one is manually we enter the time, date and time, start time and out and time out. This both we manually type this time entry. So next one, customer. Here we can add the customer details. If we need to add any new customer information, here we have the option. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், கஸ்டமருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம இங்கே எனேபிள் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து கஸ்டமரோட ஐடி வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் ஐடிங்கிறது எதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டைப்பு. அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சனா இல்லை அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா அப்படின்றது இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் கூட ஒரு கஸ்டமராக இருக்கலாம் மேபி, அது பேஸ்ட் ஆன் த ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்தது. ஸோ இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, இதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்களோட அந்த பர்சனாக இருந்தால் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அண்ட் தென் அட்ரஸ், அண்ட் தென் பின்கோட், என்ன கண்ட்ரி, அவங்களோட மெயில், ஃபேக்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சர்வீஸ் ஐட்டம், அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஆர் எ பர்சனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் த பர்டிகுலர் பர்சனுங்கிறத இங்கே வந்து நம்ம சர்வீஸ் ஐட்டம் குரூப்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம இங்கே என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது கன்சல்ட்டிங் சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக எனி டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம், ஆர் மீட்டிங் ஆர் ஃபோன் கால் or review or training, whatever we going to do for the work to the particular customer or person, we can choose it here. If we don't want any of this option, we can see here as add new. So if we click this add new, we can add a new project or service. One second. So by using this add new, we can configure our own work or project for the particular customer. I don't know, for some reason this one is not working right now. I'll tell you in the admin page later. Okay, and then we can group this customer. We may have many groups like manufacturing company, it may be manufacturing company or consulting company or service based company. So whatever based on the company, we can just grouping the customer. So for that we have the option, and here we can see the created date. So like this, after once we finished, here we have the save button. So this is the customer page for adding new customer. Next one, message. Once I click this message, we can see the new window. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம் ஒருத்தங்களுக்கு, மேபி கஸ்டமருக்கு பண்ணிக்கலாம், ஆர் டீமில் இருக்க இந்த சேம் கம்பெனியில் இருக்க அதர் பர்சனுக்கு கூட நம்ம இதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு பண்ண போகிறோங்கிறத இந்த ட்ராப் டவுனில் இருந்து அவங்க நேம் சூஸ் பண்ணிவிட்டு என்ன மெசேஜ்ன்றதை இங்கே கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டோன்னா ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மெசேஜ் போயிடும்.
ஸோ மெசேஜ் ஹிஸ்ட்ரி இருக்குது, இது நான் ஆல்ரெடி அனுப்பின மெசேஜ் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோனா உங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ 2 மெசேஜ் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த மெசேஜ் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி விச் ஒன் இஸ் கிரியேட்டட் பை மீ. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். So this is the message. Next one, in create button we can see weekly time entry. Weekly time entry means this time entry will show you the entry throughout the week. So instead of going and here we can, in time entry here we can set the time and date as a day wise. Other than that, here is the timesheet. This one will show you the time period and work details throughout the day, throughout the week. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் கஸ்டமர், எந்த கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோன்றத கஸ்டமர் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் ஆர் சர்வீஸ் நம்ம பண்ண போகிறோங்கிறது இந்த ட்ராப் டவுனில் இருந்து நாம் செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் டே, எந்த டேலேருந்து எந்த டேயில் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே நான் இன்கேஸ் நான் இப்போ மண்டே வந்து நான் ஒரு 2 hours ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹையர் ஆட் இட் ஆஸ் அ 2. ஸோ லைக் திஸ் we can add day by day. ஸோ இந்த சேம் மண்டேலேயே நான் இன்னொரு கஸ்டமருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து அடுத்த கஸ்டமர் யாரோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன, அவங்களோட டைம் பீரியட் என்னன்றதை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கஸ்டமர்ஸ் இதை வந்து நம்மளுக்கு இங்கே அடிஷ்னலாக இங்கே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 to 12 இருக்கும். அடிஷ்னலாக வந்து நம்ம மோர் தென் 20 கஸ்டமர்ஸ், எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே வந்து ஆட் ரோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் டு ஆட் மோர் ரோஸ்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் நம்ம ஆட் பண்ணி எந்தெந்த கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாக அந்த டேயில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை இங்கே பார்த்துக்கலாம். அந்த டேயில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வீக், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைம் ஷீட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். கஸ்டமைஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம டேஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த டே வந்து நம்மளுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க்கிங் டேவோ அந்த டேவை மட்டும் இங்கே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து நம்ம பிளாங்காக விட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே இவ்வளோ வீக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எந்தெந்த டேஸ் மட்டும் நம்மளுக்கு ஒர்க்கிங் டே, சண்டே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக லீவு, ஸோ நான் அதை விட்டுட்டு மற்ற டேஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ எந்த டேஸ் வேணுமோ அந்த டேஸை மட்டும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஆல்ரெடி கஸ்டமர் அண்ட் சர்வீஸ் ஐட்டம்னு 2 இருக்கு இல்லையா, இது கூட நம்ம பில்லபிள் லாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடும். தென் பில் செக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ் இது வேணுமா வேண்டாமாங்கிறது இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒர்க் வீக் ஸ்டார்ட்ஸ் ஆன், நம்மளுக்கு எந்த வீக்கில் ஃபஸ்ட்டு டே எது, மண்டே, ஸோ எந்த டேயில் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேவை வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைம் ஷீட், வீக்லி டைம் ஷீட்டை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ these are about the time sheet. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக் வந்து ப்ரீவியஸ் வீக்கும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஃப்யூச்சர் வீக் என்னவோ அதையும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அந்தந்த வீக்கில் என்னென்ன ஒர்க் போயிருக்குன்றதை பார்த்துக்கலாம். தென் பர்டிகுலர் எம்ப்ளாயி, எந்த எம்ப்ளாயிக்கு அகேன்ஸ்டாக டைம் ஷீட் வேணுமோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்துக்கலாம். ஸோ these are the option all available in the time sheet. இங்கே வந்து இந்த
வீக்கோட ஓவரால் டைம் ஷீட்க்கு அகெயின்ஸ்டாக அட்மின் கோ வில் அப்ரூவ் ஆல் திஸ் டைம் ஷீட். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் காப்பி லாஸ்ட் டைம் ஷீட்னா இப்போ லாஸ்ட் வீக் திஸ் வீக் சேம் ஒர்க் தான் பண்ண போகிறோம், சேம் கஸ்டமருக்கு சேம் ஒர்க் தான் எவ்ரி வீக் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா instead of going to work or edit in every week, just copy the last week timesheet, so it will show in the present week. So like this, if you have the work like this, we can choose this option, copy last time sheet. For this also we have the option. ஸோ இந்த க்ரியேட்டில் இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். டைம் என்ட்ரி, கஸ்டமர் மெசேஜ் அண்ட் வீக்லி டைம் என்ட்ரி எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோமில் வந்து டேஷ்போர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆன் த கிளாக் போக போகிறோம். ஆன் த கிளாக்குன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த டைம் என்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த டைம் என்ட்ரி டைம் கார்டு இதில் போயிட்டு நாம் பண்ணும்போது நம்ம கிளாக்கின் டைம் வந்து இப்போ நம்ம கிளாக்கின் பண்ணி எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதோட லிஸ்ட்டெல்லாம் இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் பிரேக்கில் எந்தெந்த ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் அதோட லிஸ்ட்லாம் இங்கே ஷோ ஆகும். கிளாக் அவுட், அதாவது நம்ம முடித்த ஒர்க்லாம் இங்கே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா ஒர்க் பண்ணியிருப்போம், நிறையா டைம் கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாக்கின்ல எவ்வளோ ஒர்க்ஸ், ஐ மீன் கிளாக்கின்னா அந்த ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒர்க் எவ்வளோ இருக்குன்றது இங்கே லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். தென் ஆன் பிரேக்னால் இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் சில ஒர்க், வேறு ஏதாவது ஒர்க் வந்துன்னா அந்த ஒர்க் பாஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, அது வந்து ஆன் பிரேக்கில் இருக்கும். ஸோ அதோட லிஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் தென் கிளாக் அவுட்னால் ஆல்ரெடி முடித்த ஒர்க், கம்ப்ளீட் பண்ண ஒர்க் என்னவோ அது இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆன் த கிளாக். நெக்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோன்னா ஷேர்டு ரிப்போர்ட், ஒர்க்கர், கஸ்டமர் என்ட்ரி, இதில் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒர்க்கரோட ரிப்போர்ட்னால் எப்படி எடுப்போம், அவங்களோட நேமு, எந்த கஸ்டமருக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சர்வீஸ் ஐட்டம் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ், வெதர் இட் இஸ் பெண்டிங் ஆர் அப்ரூவ்ட் ஆர் ரிஜெக்டட் அது, அண்ட் தென் எந்த டேஸ்லேருந்து எந்த டே வரைக்கும் பெய்ட் பிரேக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அண்ட் தென் ஸ்டார்ட் எண்ட் டைம், அண்ட் தென் கிராஃப், இதெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு ரிப்போர்ட்டில் என்னென்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாம் இங்கே எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோன்னா அந்த ஒர்க்கரோட ரிப்போர்ட் வந்து நாம் இங்கே எடுத்துக்கலாம். இதுவே கஸ்டமர் என்ட்ரி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கஸ்டமர் என்ட்ரியோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து கஸ்டமரோட ரிப்போர்ட். ஸோ என்ன கஸ்டமர், அவங்களோட சர்வீஸ்லாம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, கஸ்டமர் குரூப் ஆல்ரெடி பார்த்தோம், என்ன கஸ்டமர் எந்த குரூப்பில் வராங்க, ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஒர்க், ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், அண்ட் தென் கிராஃப், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ ஒரு கஸ்டமரோட ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நாம் இதில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து ஒரு கஸ்டமரோட ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எம்ப்ளாய்க்கு அகெயின்ஸ்ட் அண்ட் கஸ்டமருக்கு அகெயின்ஸ்ட் அண்ட் ஓவரால் ஒர்க்கர், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ரிப்போர்ட்டாக எடுத்து பார்க்குறதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த எபிலிட்டியில் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் சம்மரி, ஒர்க்கர் லிஸ்ட்டுனா இதில் வந்து எல்லா ஒர்க்கரும் இருப்பாங்க, சேம் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக பார்த்த அதே ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து ஓவரால் ரிப்போர்ட் எடுக்கிறது, இது வந்து இண்டிவிஜுவல் ஒர்க்கர், இது வந்து ஓவரால் ஒர்க்கர் சம்மரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர் ஆக்சஸ் பர்மிஷன் அப்படின்னா அதாவது ஒரு ஒர்க்கருக்கு என்னென்ன பர்மிஷன்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒர்க்கர் ஆக்சஸ் பர்மிஷன். அதில் பார்த்திங்கன்னா ஃபைம் அட்மின், டைம் ட்ராக் இது இருக்குது. அண்ட் தென் ஒர்க்கரில் எந்த ஒர்க்கர்
அண்ட் தென் டிஸ்பிளே ஆப்ஷன், அந்த ஒர்க்கருக்கு என்னென்ன டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுக்கலான்றதும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமரோடைய ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அண்ட் தென் என்னென்ன ப்ராஜெக்ட் அவங்களுக்கு இது பண்ணலான்றது அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் தென் ஒர்க்கர் ஆக்சஸ், என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்றதை அவங்க பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஷெடியூல் ஆக்சஸ், இந்த மாதிரி என்னென்ன ஒரு ஒர்க்கருக்கு என்னென்ன ஆக்சஸ் பர்மிஷன் கொடுக்கலான்றது நாம் இங்கே வந்து ஒரு அட்மின் வந்து இது பண்ணிக்க முடியும். அதுக்கான இதுதான் அது. அண்ட் தென் கஸ்டமர் ஆக்சஸ் பர்மிஷன், இது வந்து ஒரு கஸ்டமருக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு நம்ம என்னென்ன இது பண்ணலான்றது இங்கே வந்து கஸ்டமர் ஆக்சஸ் பர்மிஷனில் இருக்குது. தென் டைம் ஷீட் சம்மரி, டைம் ஷீட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இதில் வந்து ஒர்க்கர் குரூப், அந்த ஒர்க்கருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அது இதில் வந்தாங்க ஃபைம் அட்மினா, டைம் ட்ராக்கா, அண்ட் தென் ஒர்க்கர் யார், அண்ட் தென் ஃப்ரம் டேட் டு டேட், அது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேரோல் சம்மரி, ஹவர்ஸ் சம்மரி, ஸ்க்ரீன் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஒர்க் யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து இங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வின்னு கொடுத்துட்டோன்னா அது நம்ம எக்ஸ்போர்ட் எடுத்து நம்ம வேறு எக்ஸல் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு மற்ற டைம் ட்ராக்கரில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல, பட் ஈபிலிட்டியில் வி ஹாவ் த ரிப்போர்ட் ஆப்ஷன் டு எக்ஸ்போர்ட் த டேட்டா ஃபார் each and every things. So these all about reports. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரிஸ் போகிறோம். என்ட்ரிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஷீட், மேனேஜ் மை என்ட்ரிஸ், மேனேஜ் டீம் என்ட்ரிஸ், டைம் ஆஃப் அப்ரூவல்ஸ், லாக் அண்ட் டைம் பீரியட்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஷீட் பார்க்கலாம். வீக்லி டைம் ஷீட் இருந்தது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த க்ரியேட்டில் வந்து இருந்தது. ஸோ இதே தான் இங்கேயும். ஸோ நான் அது வந்து ஆல்ரெடி அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். த சேம் இது தான் வந்து இங்கேயே இருக்குது. இங்கே வந்து இந்த க்ரியேட்டுன்றது வந்து ஃபார் இமிடியட், நம்ம ஏதாவது ஒரு இமிடியட்டாக நம்ம ஒர்க் என்ட்ரி பண்ணோன்னா, இல்லை டைம் என்ட்ரி பண்ணோன்னா, இல்லை கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம், எனி மெசேஜஸ், அந்த மாதிரி இமிடியட் ஆக்ஷனுக்காக இந்த க்ரியேட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இன் டீட்டெயில்ஸ் உள்ளே போனாலும் இந்த சேம் அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் வீக்லி டைம் ஷீட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேனேஜ் மை என்ட்ரிஸ். மேனேஜ் மை என்ட்ரிஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேனேஜ் மை என்ட்ரிஸில் பார்த்துட்டோன்னா நம்ம டே வைஸ் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன கஸ்டமர், இங்கே வந்து நான் கஸ்டமர் எதுவும் நான் மென்ஷன் பண்ணலை, அதனால் இங்கே கஸ்டமர் நேம் எதுவும் ஷோ ஆகலை. பட் சர்வீஸ் ஐட்டம் ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு நான் வந்து ட்ராப் டவுனில் இருந்ததுனால நான் அப்படியே போட்டு கிளிக் பண்ணனால அது மட்டும் வந்திருக்கு. ஸோ பர்டிகுலர் கஸ்டமருக்கு அகென்ஸ்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டில் அப்படின்றது அந்த வீக் வைஸ் அந்த த்ரூ அவுட் த வீக் வந்துட்டு காமிக்கும். பாருங்கள், லாஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் தென் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் தென் திஸ் தேர்ஸ்டே, இந்த மாதிரி த்ரூ அவுட் த வீக் வந்து காமிக்கும். இதுதான் வந்துட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம், ஆர் அப்ரூவ் ஆர் டெலிட், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்துட்டு மேனேஜ் மை என்ட்ரிஸ். ஆர் ஃபைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃபைண்டுன்னு ஒன்று போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ராப் டவுனில் வந்து இப்போ பர்டிகுலர் ஒர்க் மட்டும் நாம் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எந்த கஸ்டமர் என்ன சர்வீஸ்ன்னு போட்டுட்டு என்ன டேன்னு போட்டுட்டு ஃப்ரம் டு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்க இது மட்டும் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன் இங்கே ட்ராக் டைமுன்றது இருக்குது இல்லையா, ட்ராக் டைமுன்றது ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரியேட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் வியூ ஆகும். ஸோ க்ரியேட் டைம் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ட்ராக் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் என்ட்ரிஸ் பார்த்தாச்சு. மேனேஜ் டீம் என்ட்ரிஸ்னால் டீம் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். டீம் என்ட்ரிஸுங்கிறது எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் there are separate teams for individual projects.
ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு டீம் அந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீமை வந்து நாம் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அது ஸோ அந்த மேனேஜ் டீம் என்ட்ரிஸ்னால் ஓவரால் டீமில் இருக்கவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து டீம் என்ட்ரி. தென் டைம் ஆஃப். டைம் ஆஃப்னால் என்னென்னா, இப்போ பர்டிகுலர் ஒர்க்கர் வந்து எந்த டேட்டில் வந்துட்டு லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அவங்க நேமு, என்னைக்கு லீவு, தென் எனி கோட்ஸ் அதாவது ஏதாவது இருந்ததுன்னா டைம் ஆஃப் கோடு, ஹார்ஸு, ரெக்வெஸ்டட் ஆன், ஸ்டேட்டஸ், ஆக்ஷன் டேக்கன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் தென் பேலன்ஸ் லீவ் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கா, அந்த மந்தில் வந்து பேலன்ஸ் லீவ் என்ன இருக்குன்றத இங்கே நாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் லீவ் என்ன இருக்குது, இது வந்து அட்மின் வந்து ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அட்மினோடது வந்து இங்கே இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டைம் ஆஃபில் வந்துட்டு இது எல்லாமே வந்து அட்மினோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். எப்படி அட்மின் வந்து டைம் ஆஃப் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அந்த மந்தில் எவ்வளோ லீவ்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அட்மின் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பின்னாடி பார்க்கலாம். இதுதான் இட்ஸ் ஆல் அபவுட் டைம் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ரூவல்ஸ். அப்ரூவல்ஸ் பார்த்தோன்னா, இப்போ அந்த டைம் ஷீட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் ஷீட்டில் அப்ரூவ்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ண ஒர்க்குக்கு வந்து எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஸோ இன்னும் பெண்டிங் எவ்வளோ ஹவர்ஸ் அப்ரூவ் பண்ணாமல் இருக்குது, நம்ம சப்மிட் பண்ணது எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி அப்ரூவ் பண்ண ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம டைம் பீரியட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் பார்த்துட்டு இங்கே எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது பெய்டாக டைம் ஆஃபா அன்பெய்ட் டைம் ஆஃபான்றது வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ரூவல்ஸ். இங்கேயும் மேலே இருக்குது பெண்டிங், சப்மிட்டட், அப்ரூவல் ஆர் ரிஜெக்டட். இதுவும் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணியும் நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாக் டைம் பீரியட். லாக் டைம் பீரியடுங்கிறது எதுவும் இல்லை. இப்போ நாம் வந்து பர்டிகுலர் மந்தில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்த், இயர், பேரோல் பீரியட் 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் மந்தில் பார்த்துட்டோன்னா, இந்த இண்டிவிஜுவல் மந்தில் இந்த டேஸ் வந்து நம்ம ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா அந்த டேவை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 27, 28, 29 these 3 days வந்து going to be the government holiday or some other holiday means we can lock these 3 days. ஸோ இந்த லாக் பண்ணிட்டோன்னா இந்த 3 daysல வந்து workers cannot do the time entry. So like this we can log these dates. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இயர் பார்த்தோன்னா நம்ம எந்தெந்த மந்தில் எந்தெந்த டேட்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்ற ஓவரால் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு லாக் டைம் பீரியட். ஸோ இப்போ என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். வீக்லி டைம் ஷீட், மேனேஜ்மெண்ட் என்ட்ரி, மேனேஜ் டீம் என்ட்ரி, டைம் ஆஃப், அப்ரூவல், லாக் டைம் பீரியட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ என்ட்ரிஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் we move on to the customer. கஸ்டமர்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட்டில் பார்த்தோம் இல்லையா, இங்கே கஸ்டமர்ஸ், இங்கே வந்து ஆட் கஸ்டமர்ஸ்னு இருந்தது. ஸோ அதுதான் இங்கே மேலே இருக்கிற ஆட் கஸ்டமர். ஸோ அதர் தன் தட் இங்கே ஓவராலாக என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபோன், அவங்களோட இமெயில், பில்லபிள் ஆர் நான் பில்லபிள், டோட்டல் ஓவரால் கஸ்டமர் லிஸ்ட்டை வந்து நாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே பிஃபோர் நான் எதுவும் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எதுவும் என்ட்ரி பண்ணலை. ஸோ அதனால் இந்த பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ அதுதான் இது ஆட் கஸ்டமருங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது.
once again now I will show you. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே க்ரியேட்டில் பார்த்தோம் இல்லையா, the same is here. So this is all about the customers. So customer is finished. Next we will move on to the schedule. So schedule வந்துட்டு schedule is nothing but it's like a calendar. ஸோ இதுதான் வந்து கேலண்டர். இது வந்து வீக்லி வைஸும் பார்க்கலாம், டே வைஸ் ஆர் மந்த் வைஸ் ஆர் டே அண்ட் டுடே இஸ் த சேம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேலண்டரில் வியூ பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மந்த் வைஸ் கேலண்டரில் இருக்கேன். ஸோ இங்கே மந்த் வைஸில் பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இங்கே வந்து பர்டிகுலர் டேட்டில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கேன்றத இந்த ஹோல் கேலண்டரில் வச்சு நான் ஓவரால் த மந்த் நான் வியூ பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே கூட நான் வந்து இப்போ என்ட்ரி பண்ணணும், ஏதாவது ஒர்க்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு டைம் என்ட்ரி இங்கேயே நான் வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்துட்டு த சேம் இங்கே வந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்கே கூட நான் வந்துட்டு ஒர்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அகெயின்ஸ்ட் பர்டிகுலர் கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாக இங்கே நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. தென் ஓவரால் மந்த் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த கேலண்டரில் பார்த்துக்கலாம். இந்த ஷெடியூல் இஸ் நத்திங் பட் த கேலண்டர். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறது தான் இது. இதில் பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணியும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அந்த வீக்கு அப்படின்றது. ஸோ ஓவரால் நான் அந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறது தான் இந்த 7 ஹவர்ஸ்ன்னு காமிக்குது இல்லையா. ஸோ இந்த 7 ஹவர்ஸ்ன்றது த ஓவரால் மை ஒர்க்கிங் ஹவர்ஸ் த்ரூ அவுட் தட் வீக். அண்ட் தென் ஹியர் இட் இஸ் த ஒர்க்கர் நேம். ஸோ அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அந்த வீக் ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த கேலண்டரில் பார்த்துக்கலாம். ஸோ த ஷெடியூல் இஸ் நத்திங் பட் த கேலண்டர். இங்கே வந்து டேஸையும் நம்ம இது பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர்ஸையும் நாம் வந்து எந்த கஸ்டமர்ன்றதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் அ ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ now the schedule is over. Now I move on to the admin page. ஸோ admin பார்த்தோன்னா இதில் வந்து செட்டிங்ஸ், அட்மினோட மெயின் இதுவே வந்து அவங்க வந்துட்டு செட்டப் தான். செட்டப் மீன்ஸ் இது நத்திங் பட் செட்டிங்ஸ் ஆர் பர்மிஷன் ஆக்சஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபைம் செட்டிங், ஃபைம் இன்ஃபர்மேஷன். ஃபைம் இன்ஃபர்மேஷனுங்கிறது எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் மீன்ஸ் நத்திங் பட் த ஒர்க்கர் ஆல் அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், அட்ரஸ், அண்ட் தென் கண்ட்ரி, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபைமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் செட்டிங்ஸ். சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் செட்டிங்னா இப்போ நம்மளோட இந்த Ebillity Timetrackerோட டேட் எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம், டே, மந்த், இயர் ஆர் மந்த், டேட், இயர் அந்த மாதிரி டேட்டோட அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் என்ன கண்ட்ரி அண்ட் தென் டிஃபால்ட் ஃபோன் நம்பர் ஃபார்மேட் அது நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டைம் ஜோன், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு டைம் ஜோன் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன டைம் ஜோனோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த ஃபிசிக்கல் இயர் ஜனவரின்னு இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏப்ரல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த மந்த் ஃபிசிக்கல் இயர்ன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒர்க் வீக் ஸ்டார்ட்ஸ் ஆன், நம்மளுக்கு வந்து மண்டேயில் வந்து ஒர்க் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மண்டே இங்கே ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பேரோல் பீரியட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இந்த டைம் ட்ராக்கரில் வந்துட்டு நம்ம 12 ஹவர்ஸ் டைம் ட்ராக்கரை 12 ஹவரா 24 ஹவராங்கிறது இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
தென் கஸ்டமரோட ஐடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது நம்ம வேணும்னா எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஐடி ஏதாவது யூஸ் பண்ணணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு அந்த மாதிரி ஐடி எதுவும் இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளைண்ட் நேம் இருக்கு இல்லையா, அவங்களோட நேம் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆர் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கர் வந்துட்டு கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா, and then has no access to the customer and has access to some அப்படின்னா பாதி கஸ்டமருக்கு மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு. ஸோ give access to all customerனா this one will be selected, give access to no customerனா this one will be selected. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே ஸோ இங்கே நம்ம பண்ணிக்கலாம் சிஸ்டம் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைம் ட்ராக்கிங் மெத்தட். டைம் ட்ராக்கிங் மெத்தட் இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி நம்ம டைம் என்ட்ரி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட ஒரு ஓவரால் வியூ தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு ரெண்டு டைம் ட்ராக்கிங், ஈபிலிட்டியில் வந்து ரெண்டு டைம் ட்ராக்கிங் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னேன். என்னென்னா இப்போ க்ரியேட்லேயே பார்த்தோன்னா டைம் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. டைம் என்ட்ரிங்கிறது வந்துட்டு நாம் மேனுவலாக டைம் செட் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக இந்த டேட்டில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றது நம்ம மேனுவலாக டைம் செட் பண்ணுறது. இது வந்து டைம் என்ட்ரி. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் கார்டு என்ட்ரி. டைம் கார்டு என்ட்ரினா இப்போ நம்ம ஒரு இங்கே வந்துட்டு நம்ம என்ன யூசர் ஐ மீன் ஒர்க்கர் அண்ட் தென் என்ன ப்ராஜெக்ட் அண்ட் தென் என்ன ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பண்ண போகிறோம் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தால் அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து கிளாக்இன் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா அப்போ அவங்களுக்கு அந்த டைம்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு மீனிங். ஸோ இது வந்து டைம் கார்டு என்ட்ரி. ஸோ அதோட ஒரு வியூ தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஒர்க் இன்னும் நடுவில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே அந்த பாஸ் பட்டன் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டைம் ட்ராக்கிங் மெத்தட். இதில் வந்து பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. பிரேக் கொடுத்துட்டோன்னா பாஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் பிரேக் ஆப்ஷன் எவ்வளோ நேரம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆல் அபவுட் த டைம் ட்ராக்கிங் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் கார்டு செட்டிங். டைம் கார்டுனா இந்த டைம் கார்டு இருக்குல்ல, இதோட செட்டிங்ஸ் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ டைம் கார்டு செட்டிங்ஸில் பார்த்தோன்னா split time entries at midnight and allow workers to edit clock out time. allow workers to edit clock out timeனா என்னென்னா இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து கிளாக் அவுட் டைம் வந்து அவங்க மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் அவங்க மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணனா வந்துட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மெசேஜ் ஆர் இமெயில் போகும். அந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த மெசேஜ் போகணுமா ஆர் மேனேஜருக்கு அந்த மெசேஜ் போகணுமா ஆர் ரெண்டு பேருக்குமே இங்கே போகணுமா அப்படின்றத நம்ம இங்கே அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாக்இன் கிளாக் அவுட் டைம் கார்டு ரவுண்டிங் அப்படின்னா இப்போ கிளாக்இன் கொடுத்துட்டு ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அரவுண்ட் ஒரு 6 to 8 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அரவுண்ட் ஆஃப் 15 மினிட்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 15 மினிட்ஸ் செக் கிளாக்இன் டைம். அதே மாதிரி கிளாக் அவுட்டுக்கும் வந்துட்டு அவங்க அதே மாதிரி வந்து மோர் தென் 8 or 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரவுண்ட் ஆஃப் 15 மினிட்ஸ் வந்து இது பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. அப்புறம் அந்த ஒர்க் வந்து வெதர் பில்லபிள் ஆர் நான் பில்லபிளா அப்படின்றத பார்த்துக்கலாம். தென் மேனுவல் என்ட்ரி லாக். ஒரு
பர்டிகுலர் ஒர்க்கர் ஆர் யூசருக்கு வந்துட்டு அவங்களுக்கு மேனுவலாக என்ட்ரி கொடுக்கலாமா வேணாமாங்கிறத இங்கே நம்ம இதை பண்ணிக்கலாம். அலோவ் ஆர் டிசேபிள்னு இருக்கு இல்லையா, ஸோ கீழேயோ அது இருக்குது. ஸோ இதுங்க நம்ம கிளிக் பண்ணி அவங்களுக்கு அலோவ் ஆர் டிசேபிள் அந்த ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம். கிரியேட் டைம் என்ட்ரிஸ் டீம் இன் யோர் மொபைல் ஆப். இந்த ஆப் வந்து நம்ம மொபைல் ஆப்பாக அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்சஸும் வந்து அட்மின் கொடுக்கலாம். Then permission for managers to clock in or out workers. ஸோ மேனேஜர்ஸ்க்கு வந்து அட்மின் வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து clock in or clock out கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ எந்த மேனேஜருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும், மேனேஜருக்கு போகணுமா வேணாமாங்கிறது இங்கே நம்ம அலோவ் ஆர் டிசேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் ஆல் அபவுட் த டைம் கார்ட் செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் we are move on to the notification. நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் கார்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது கிளாக் இன் ரிமைண்டர் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 9:05க்கு ஏதாவது ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் 9:05க்கு முன்னாடியே நம்ம 5 minutes ஆர் 10 minutes பிஃபோரே ரிமைண்டர் செட் பண்ணலாம். ஸோ அது வந்து வெப் ஆப், இமெயில் ஆர் மொபைல் எந்த இதில் வந்துட்டாலும் ரிமைண்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு டைம் கார்டு நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் ஷீட்க்கும் அதே மாதிரி தான் டே வைஸ் எந்த டேயில் நம்மளுக்கு எந்த டைமில் நம்மளுக்கு ரிமைண்டர் வேணுமோ அந்த டெய்லி ஆர் பர்டிகுலர் டெய்லி ஆர் ஒர்க்கர்ஸ் டு அட்மின் ஆர் ஒர்க்கர்ஸ் டு மேனேஜர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். தென் ஸ்கெட்யூலில் வந்துட்டு அவங்களுக்கு ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour ஆர் ½ an hour பிஃபோரே நோட்டிஃபிகேஷன் வேணுமான்றது நம்ம இங்கே ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷனுக்கு ரிமைண்டர் வச்சுக்கலாம். ஒர்க்கர் மானிட்டரிங், இது வந்து அட்மின்க்கு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் வென் எனி ஒர்க்கர் ஹேஸ் clocked in during the unscheduled time. அவங்களுக்கு ஒர்க் ஷெட்யூலே பண்ணலை, பட் ஆனால் அவங்க வந்து clock in பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அட்மின் ஆர் மேனேஜருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் ஒன் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் வென் எனி ஒர்க்கர் ஹேஸ் clocked in at location outside of the geofence. அதாவது அந்த ஒர்க் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா, பட் அவங்க அவுட் சைட் ஆஃப் த ஜியோஃபென்ஸ்லேருந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த அட்மின் ஆர் மேனேஜர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகணுன்ற ஒரு இதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் வென் எனி ஒர்க்கர் ஹேஸ் நாட் லாக்ட் ஆல் ஃபார் த ஸ்கெட்யூல் டைம் ஃபார் த டே. அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்கெட்யூல் பண்ண டேயில் வந்து அவங்க நாட் அட் ஆல் லாக்டே பண்ணலை, பட் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன். ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் வென் எனி ஒர்க்கர் ஹேஸ் லாக்ட் மோர் தென் த ஸ்கெட்யூல் டைம் இன் அ டே. அவங்களுக்கு வந்து இந்த டேயில் இந்த டைமில் மட்டும்தான் ஒர்க் ஸ்கெட்யூல் ஆகிருக்கும், பட் அவங்க அந்த டைமை தாண்டி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ ரிசீவ் அண்ட் இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வென் எனி ஒர்க்கர் ஹேஸ் ரெக்வெஸ்டேஷன் டைம் ஆஃப். அவங்க வந்து டைம் ஆஃபில் இருக்கும்போது லீவில் இருக்கும்போது ஏதாவது அவங்க எனி ஒர்க்கருக்கு வந்து clock in பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ இதில் எது நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு அந்த பர்டிகுலர் அட்மின் ஆர் மேனேஜருக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் ஒர்க்கர் மானிட்டரிங் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கஸ்டமைஸ்.
கஸ்டமைஸ்னால் ஃபஸ்ட்டு கஸ்டமர் லிஸ்ட்டில் சர்வீஸ் ஐட்டம்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சர்வீஸ் ஐட்டம் தான் இது. கன்சல்டிங் கரஸ்பாண்டன்ட் அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோன்றது அந்த லிஸ்ட்டு தான் இது. இங்கே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். வந்து அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒர்க்லாம் நம்ம வந்து நாமளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் எது தேவையில்லையோ அதை நாம் வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டெலீட் பண்ணிட்டோன்னா அந்த பர்டிகுலர் இது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதனோடது தான் இது. இங்கே வந்து ஆட் சர்வீஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா, இங்கே ஆட் சர்வீஸ் ஐட்டம் போயிட்டு நம்ம நியூவாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து வெப்சைட் பண்ணி தர போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து வெப்சைட்டுன்னு போட்டுட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நாம் வந்து மேனுவலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன்றையும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. இந்த கஸ்டமர் குரூப் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது வந்துட்டு என்னென்னா அது வந்து அந்த கஸ்டமர் வந்து எந்த குரூப்புக்கு கீழே வராங்க, ஐ மீன் மேனுஃபேக்சரிங் ஆர் கன்சல்டிங் அந்த மாதிரி வந்து கஸ்டமர் குரூப்பை வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ திஸ் ஒன் இஸ் மேனேஜ் சர்வீஸ் ஐட்டம் குரூப்ஸ். சர்வீஸ் ஐட்டம் இப்போ சர்வீஸ் ஐட்டம் ஐ மீன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸாக சர்வீஸ் பண்ண போகிறோன்றது அதுதான் நம்ம வந்து இங்கே இது டைம் ட்ராக்கர் ஆல் சர்வீஸ் ஐட்டம்ஸ். இதை டிக் பண்ணிட்டோம், டிஃபால்ட்டாக இந்த 12மே எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்பயுமே டிஃபால்ட்டாக அந்த 12 மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து மேக் டிஃபால்ட் ஆர் டெலீட் குரூப், இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரெண்டும் இது பண்ணிக்கலாம். ஆட் நியூ குரூப்னால் அந்த கஸ்டமருக்கு வந்து அகெயின்ஸ்டாக நியூ குரூப் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. குரூப் நேம் கொடுத்துட்டு அந்த குரூப்க்கு கீழே என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறது தான் ஆட் நியூ குரூப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைம் ஷீட். டைம் ஷீட்டோடது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எந்த வீக்கோட எந்த டேலேருந்து அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது. அண்ட் தென் பேரோல் பீரியட் அண்ட் பில் செக் பாக்ஸ் வேணுமா வேணாமா, அண்ட் தென் கஸ்டமர் சர்வீஸ் ஐட்டம் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்துட்டு டே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சண்டே வந்து ஆல்மோஸ்ட் மெனி ஆர்கனைசேஷன் வில் பி லீவ். ஸோ மண்டே டு சாட்டர்டே நம்ம அந்த வீக்கோட இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. இதை ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். So next one term. Service item, the worker you do for this person entity. So term settings is based on the organization. அந்த admin வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த person who logs into the application, யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் வந்து லாக் பண்ணிக்கலான்ற ஒரு இதுதான் வந்து டேர்ம். Geo tracking. Next we move on to the geo tracking. Geo tracking என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஜியோ ட்ராக்கிங் வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் பண்ணும்போது ஒரு ஒர்க்கை வேற ஒரு இடத்துல வந்துட்டு டைம் என்ட்ரி பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது, இப்போ கஸ்டமர் எண்டும் வந்துட்டு சென்னையில் வேற ஒரு ஏரியாவில் இருக்குது. பட் அங்கே ரெண்டுமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து டைம் என்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ஜியோ லொக்கேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க்கருக்கு அகெயின்ஸ்டாக ஜியோ லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கர் எங்கேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஜியோ லொக்கேஷன் வச்சு பார்த்துக்கலாம். வேறு ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து ஆன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதையும் நாம் வந்து ட்ராக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜியோ லொக்கேஷன்.
So geofencing is also same as geolocation. So on the employee location geofence வந்துட்டு அந்த worker name, customer and address line, street எல்லாமே வந்துட்டு எங்கிருந்து பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியாவிலேருந்து அவங்க இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஜியோஃபென்ஸ். ஸோ இது வந்து நம்ம எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒர்க்கர் எங்கிருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஜியோலொகேஷன் ஜியோஃபென்சிங் ஆப்ஷன். இஃப் இன்கேஸ் அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்கேஸ் வேறு ஏரியாவிலேருந்து ஒர்க் பண்ணால் we can identify or track that particular worker easily. So for that facility, here we have the geolocation geofencing. So the settings is over. Next we move on to the manage workers. Manage workers means admin வந்து இங்கே நியூ ஒர்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்களோட ஒர்க் டைப், அதாவது அவங்க மாஸ்டர் அட்மின் ஆர் நார்மல் அட்மின் ஆர் மேனேஜர்ஸ் ஆர் ஒர்க்கர் மீன்ஸ் they will identify by this orange color, managers level will identify by this blue color, admin level identify by this green, like this. The admin can manage those workers by this way. So here we can see the add worker. So add worker, if any worker join newly, we can use this add worker and we can able to fill their details. So user setting அவங்களுக்கு என்னென்ன access கொடுக்கலாம், and then enable auto approval for expense entries, and then allow mobile login, particular யூசருக்கு அகெயின்ஸ்டாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர் ஆக்சஸ் எல்லாமே இங்கே கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜியோ லொக்கேஷன் எனேபிளில் இருக்கணுமா டிசேபிளில் இருக்கணுமான்றது எல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சஸ் பர்மிஷன், அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்கெட்யூல் ஆக்சஸில் இந்த 4 வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் கஸ்டமர் ஆக்சஸில் என்னென்ன இருக்குது, சர்வீஸ் ஐட்டம் ஆக்சஸில் எவ்வளோ இருக்குது, ஜியோ ஃபென்சிங்கில் எவ்வளோ இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும் அதை நம்ம அந்த அட்மின் வந்துட்டு இந்த ஒர்க்கருக்கு அகெயின்ஸ்டாக பர்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் வந்துட்டு ஆக்சஸ் பர்மிஷன். ஸோ இப்போ மேனேஜ் ஒர்க்கர்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் அனௌன்ஸ்மெண்ட். Screen announcement is nothing but if anything want to inform to the particular team or to the overall organization, we can add new announcement. Announcement is maybe the important work in against particular project. So if we add it here, it will show into the application throughout the day. Or if anybody have the birthday on the date, and we can say the wishes here, so it will appear on that application throughout the day. So we can see that time period, one time only or every 24 hours, every time worker logins. So these are all the option. Also we have what is the announcement name, what is the description. So this announcement is also in 3 types: announcement, yes or no question, multiple choice question. So like that, not only will be like announcement, we can ask this as a question also. So if we want to ask any question to the particular team or to the particular worker, we can ask the question here. If we want to showcase any new message against the particular worker, we can add it here.
So these are the option is here. This is about the announcement and questions. Next, flat files. Flat files is nothing but the report. We are exporting report, that is the flat files. If we enable this, we can export that particular worker overall work status by here. So this is what about flat files. So the admin page is over. Next we will move into the more option. In more we can see integrations, apps and downloads, and API. So integration we can see many things, and QuickBooks Desktop, QuickBooks Online, Zero, Recon, MyOb, SAC, Clio. So for each and every option, for accounting integration we have those applications, and payroll we have this kind of applications. So whatever we need, we can integrate those applications with this Ebillity Timetracker. So next one is apps and downloads. So apps and downloads. So this Timetracker, Ebillity Timetracker provide, these are all the application. This one is have mobile application and time clock, kiosk applications, and we can download this application in Outlook, Windows 10, and WebAS, Zapier, and Chrome extension. So this is all about apps and app downloads. Next one is API. So here we have the option, if we want API we can enable, otherwise we can disable. So this is about the API, and here we have the cancel or save button. If we want we can save, otherwise we can cancel it. So okay guys, this is all about the Ebillity Timetracker. And இவ்வளோ நேரம் இது பார்த்தோம். ஸோ இதில் வந்து நிறையா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைம் என்ட்ரியிலேருந்து, வீக்லி டைம் ஷீட்லேருந்து, ஸ்கெட்யூல்லேருந்து, அட்மினில் வந்துட்டு நிறைய செட்டிங்ஸ் ஆர் செட்டப்ஸு அண்ட் தென் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கம்பேரிங் டு அதர், தென் இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ ஜியோ லொக்கேஷன்றது வந்து புதுசாக இருக்குது இந்த இதில். ஸோ ஜியோ லொக்கேஷன்ற ஃபெசிலிட்டி இருக்கிறனால நம்ம எங்கேருந்து அது ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சீம்ஸ் குட். ஸோ Ebillity Timetracker. ஸோ இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். இஃப் யூ லைக் திஸ், யூ கேன் ஆல்சோ நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.